மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ ராகுல் காந்தி அவர்களுக்கோ ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. திமுக தலைமைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு கார்கே அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வர சொல்லி கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க. திமுக கூட்டணியை கார்கே உறுதிப்படுத்திட்டாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே உறுதிப்படுத்திட்டார். ஆனா இங்க இருக்கக்கூடிய இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், நம்ம பாஜக ஸ்லீப்பர் செல்ஸ் என்ன செய்ய முடியும்? அவங்க எப்படியாவது இங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும். அங்க சென்ட்ரல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக தான் ஆட்சிக்கு வரணும். உங்களுக்கு பதவி வர விட பணம் வந்துச்சுன்னா என்னன்னு பேசுவாங்க. உங்களுக்கு பதவியை விட பணம் இப்படி சைட்ல வந்துச்சுன்னா என்னன்னு பேசுவாங்க. அப்படிதான் இந்த நபர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த நபர்கள் எல்லாம் புரிந்து, குறிப்பா சசிதரூர் போன்றவர்கள் எல்லாம் அவரெல்லாம் சுரேந்தா புஷ்கர் சொல்லி ஒரு திருமணம் முடிச்சு நிறைய அதெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு. அவர் மீது நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பிரணாப் முகர்ஜி கூட எடுத்துக்கங்க. பிரணாப் முகர்ஜியே ஒரு RSS காரங்க கூட தான் செயல்பட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஆனா அவர் ஒரு RSS காரர் மாதிரி தான் செயல்பட்டார். ஏன் பட்டேல் என்னை கையில் எடுக்கிறாங்க பாஜக? பட்டேல ஏன் என்னை கையில் எடுக்குது பாஜக? பட்டேல கையில் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு அதான் சொன்னோம்ல, காங்கிரஸ் இன்னைக்கு பாஜக பலமாக இருப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகள் காங்கிரஸ் கடந்த காலத்தில் செஞ்சதுனாலதான் பாஜக இன்னைக்கு பலமா இருக்கு. அதான் பட்டேல் அவங்க கையில் எடுக்கிறான். பட்டேல் வந்து பாஜக காரர் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்காரர். அவர் கையில் எடுக்கிறாங்க.